இப்போது அப்பா அம்மா ஒரு தப்பு செய்கிறாங்க, அது பிள்ளைங்க தள்ள விடியுமான்னு கேட்டால் 100% விடியும். ஒரு பையன் வந்து தவறான வழிக்கு போயிட்டு ஒரு குடிச்சிட்டு வந்து அம்மாவை தவறான வார்த்தையில் தகாத வார்த்தையில் பேசினாலும் சரி, இல்லை தவறான வார்த்தை நடந்தாலும் சரி, இல்லை ஒரு அடி அடித்தாலும் சரி நடந்துக்கிட்டு இருக்கு. யார் பதில் சொல்லலாம்? இவங்க மறையும் போதெல்லாம் இல்லை, இருக்கும்போதே சொல்லணும். வாழுங்காலத்திலே சொல்லியே ஆகணும். எப்படி இருக்கு அவங்க அப்படி சொல்லும்போது அவங்க அழுதாங்க. நான் உட்காந்து இந்த சோஃபா ஃபுல்லாக சீரியஸாகவே தண்ணி இப்படி ஊற்றுது, அப்படி அழுகுறாங்க. என்னால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கமான்ற அவங்கள முடியல. ஏன்னா அந்த வலி வேதனை உண்மைதான். அப்போ அந்த கண்ணீருக்கு நீ பதில் சொல்லி தானே ஆகணும். நீ வாழ்ந்து கிழிச்சிருவேன். நீ 5,000 கொடுத்து வாங்குற ஆடு கழுத்த இருக்கும் போதே மனசு கேட்க மாட்டேன். ஆனால் நம்ம மனசை உனக்கு 22 வயசு வரை வளர்த்த மனுஷனை கழுத்தெடுத்து போகிற மாதிரி போகிறீங்களே, நியாயமா? அது ஒரு ஆண் கெட்டானா வீடு மட்டும்தான் கெட்டு போகும், ஒரு பெண்ணு கெட்டானா வம்சமே கெட்டு போகும். மறுஜென்மம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாலிக் பாயை சந்திச்சு தினம் தினம் நிறைய நல்ல தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கும் பாய் கிட்ட ஒரு புதுமையான தகவல் கேட்க தான் வந்திருக்கேன். வணக்கம் பாய். பாய், தொடர்ந்து நிறைய தகவல் கொடுத்துட்டு வரீங்க. கர்மாவை பற்றி நீங்கள் போன வீடியோ பேசியிருந்தீங்க. நிறைய பேர் அதை பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் நடந்துருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் கர்மா ரிலேட்டடான கேள்வி தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெத்தவங்க செய்த பாவம் பிள்ளைகள் தலையில அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது தாய் தந்தையர் என்ன பாவ கர்மாவோ புண்ணிய கர்மாவோ என்ன செய்யறாங்களோ அது குழந்தைங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் செய்த கர்மா குழந்தைங்களை எந்த வகையில தாக்கும் பாய்? பெற்றோர்கள் செய்த கர்மான்னு சொல்றீங்களா? அவரைட் அப்படி கேட்குறீங்க. கர்மான்றது ரொம்ப பெரிய வார்த்தைமா. ஆக்சுவலி வந்து முன்னோர்கள் செய்கிறது பாவம் வந்து 7 தலைமுறை வரும்னு சொல்லுவாங்க. நம்ம கணக்குலேயே அப்படி தான் காரணம். ஆமாம். அப்பா பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி 7 தலைமுறைக்கு கர்மா வரும். இப்போது லாஸ்ட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இருக்கிற பாவத்தை வந்து குழந்தைங்களுக்கு வருமானு கேட்டால் முதல்ல அதுதான் 100% வரும். ஏன் அப்படின்னா முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மறைஞ்சவங்களோட நிற்கிற பேலன்ஸ், உங்களுக்கு ஷார்ட்டாக புரியணும்னா பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. நிற்கிற கர்மா தான் வந்து உங்கள் தள்ள விடுது. செஞ்சு எப்படி வச்சுட்டு போகிற சேவிங் அக்கௌண்ட்டில் காசு உங்களுக்கு சேருமோ அந்த மாதிரி அந்த கர்மம் உங்களுக்கு சேரும். அது வாரியாக அதோட அந்த கர்மா எங்கேருந்து வருது, அந்த பாவம் எங்கேருந்து வருது பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணியிருந்தீங்கன்னா அது அந்த தலைமுறையில் நிப்பாட்டிக்கலாம். அது விட தலைமுறை 7 தலைமுறை வரை அது நிற்கும். அது 7 தலைமுறைக்கும் நீங்கள் அதை பார்க்காம விட்டிங்கன்னா திருப்பி ஒன்றும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து முன்னோர்கள் கர்மா. இப்போது அப்பா அம்மா ஒரு தப்பு செய்கிறாங்க, அது பிள்ளைங்க தள்ள விடியுமான்னு கேட்டால் 100% விடியும். ஒன்று. அதே மாதிரி பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவை தப்பாக பயன்படுத்தினாங்கன்னா, தவறான முறை பயன்படுத்தினாங்களா, அவங்கள நடுரோடில் நிப்பாட்டுறது, சாப்பாடுக்கு தவிக்க விடுறது, இவ்வளோ ஏங்க ஒரு பொண்ணு ஒரு லவ்வர்ஸ் கூட வீட்டை விட்டு போய் அப்பா அம்மா அழுதாங்கன்னா அந்த பாவத்துக்கும் அந்த பொண்ணு பதில் சொல்லணும். புரியுதுங்களா? ஒரு பையன் வந்து தவறான வழிக்கு போயிட்டு ஒரு குடிச்சிட்டு வந்து அம்மாவை தவறான வார்த்தையில் தகாத வார்த்தையில் பேசினாலும் சரி, இல்லை தவறான வார்த்தை நடந்தாலும் சரி, இல்லை ஒரு அடி அடித்தாலும் சரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 4-5 பேர் வராங்க. என் பையன் போதையில் வந்து நடிக்கிறான், தண்ணி இஷ்டம் வந்து நடிக்கிறான், அதை இஷ்டம் வந்து நடிக்கிறான், அசிங்கமாக என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கே கண்ணு கலங்கிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஆனால் இருக்கிறதுலே வந்து பெற்றவங்க செய்த பாவம் பிள்ளைங்களுக்கு செய்கிறதோட பிள்ளைங்க இந்த மாதிரி விஷயம் செஞ்சிங்கன்னா அது அம்மாங்களுக்கு பண்ணுற அந்த பாவ விஷயம் 100க்கு பதில் சொல்லியே தீரணும். யார் பதில் சொல்லணும்? இவங்க மறையும் போதெல்லாம் இல்லை, இருக்கும்போதே சொல்லணும். வாழுங்காலத்திலே சொல்லியே ஆகணும். அங்கே விடுற ஒரு கண்ணீருக்கும் நீ சொட்டு கண்ணீருக்கும் நீ பதில் சொல்லணும் இங்கே. ஏன்னா அவங்க உன்னை ஒரு வயசுலேருந்து உன்னை பார்த்து வளர்த்ததுலேருந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி நிப்பாட்டுறதுக்குள்ளே இதை நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, புரிகிற மாதிரி சொல்கிறேன் மக்களுக்கு. ஏன்னா எனக்குன்னு சில ஃபேன் பேஸ் இருக்காங்க, அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, ஒரு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறது தான் பெண். சாதாரண ஒரு ஆம்பளை 2 கையில் ஒரு 2 தையல் போட சொன்னாலே அலறுவான், ஐயோ ஊசியா நானே போகிறது பயப்படுவேன். ஆனால் இவ்வளோ தூரம் வயிற்று கிழிச்சு தான் குழந்தை பெற்றுன்னு தெரிஞ்சும் போய் உட்காரும் ஸ்ட்ரெச்சரில். அந்த ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே அலங்கோலமாக இருக்கும், அதை பார்க்கும் கண்ணு கலங்கும். பட் ஏன் எனக்குன்னு ஒரு வாரிசு வேணும், எங்கள் வீட்டுக்காருக்குன்னு ஒரு வாரிசு இருந்தால் எங்கள் என்ன சொல்கிறது ஒரு கண்ணே கலங்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நிற்கும். அப்படி நிற்கும் போது அதோடய வலி நான் உணர்ந்திருக்கேன். என் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்கும்போது அப்படியே எனக்கே கண்ணு கலங்கிருச்சு. இந்த இவ்வளோ ஒரு கஷ்டமா
நானும் பார்த்துருக்கேன் எவ்வளோ வரலாறுல. பட் நம்ம தூரத்தை பார்க்குறதுக்கும் நம்ம கிட்ட பார்க்க நம்மளுக்கு நடக்கும்போது இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் என் மனைவி மேலே எனக்கு இன்னும் ரெஸ்பெக்ட் அதிகமாச்சு, மரியாதை இன்னும் கூடிச்சு. ஃபஸ்ட்டு வாப்போன்னு கூப்பிட்டு அந்த வாப்போவை கட் பண்ணி அப்படியே அம்மாவாக்கிட்டேன். எங்கள் அம்மா மட்டும் அம்மா இல்லை, என் மனைவியே நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இன்றைக்கும் வாமா அப்பாம்மான்னு தான் கூப்பிடுவேன். வாடி போல எனக்கு கூப்பிட தெரியாது, நான் முறை கூப்பிடவும் மாட்டேன். ஸோ ஏன் அதை சொல்ல வரேன்னா, அதோடய வலி இருக்குது பாருங்கள். ஆனால் அப்படி பிறந்தவங்களுக்கு குழந்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், என்னென்ன பண்ணணும், எல்லாம் செய்யணும்னு பார்த்து ஒன்று ஆளாக்கி வச்சா. இன்றைக்கி ஒரு கிளைண்ட் வந்தாங்க ஜஸ்ட் இப்போது 1 hour முன்னாடி. கரெக்டாக திங்கக்கிழமை காலைல 5 மணிக்கு காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சிங்க. திங்கக்கிழமை போச்சு, இன்றைக்கி வேலைக்கிழமை. இப்போ வந்து சொல்கிறாங்க, போயிட்டு ஒரே ஒரு மெசேஜ் போய் இன்றைக்கி காலைல ஃபோட்டோ அனுப்புது பை, கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. எப்படி இருக்கும் அவங்க அப்படி சொல்லும்போது அவங்க அழுதாங்க. நான் உட்காந்து இந்த சோஃபா ஃபுல்லாக சீரியஸாகவே தண்ணி இப்படி ஊற்றுது, அப்படி அழுகுறாங்க. என்னால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கமான்ற அவங்கள முடியல. ஏன்னா அந்த வலி வேதனை உண்மைதான். அப்போ அந்த கண்ணீருக்கு நீ பதில் சொல்லி தானே ஆகணும். நீ வாழ்ந்து கிழிச்சிருவேன் நீ. எப்படி வாழ முடியும் இந்த உலகத்தில்? ஒருத்தனை அழித்து ஒருத்தன் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. ஒருத்தனை ஏமாற்றியும் ஒருத்தன் வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் ஒருத்தனை குத்துனா பின்னாடி ஒருத்தன் உன்னை குத்துவான். நீ ஒருத்தனை ஏமாத்தினா பின்னாடி ஒன்று ஏமாற்றுவான். நீ அப்பா அம்மா கண்ணில் எவ்வளோ நீ கண்ணீரை விரிறியோ அவ்வளோ நீ பதில் சொல்லணும். முன்னோர்கள் கர்மா ஒரு பக்கம் அப்படின்னா, பெற்றவங்க செய்கிற கர்மா ஒரு பக்கம்னா, நீங்கள் செய்கிறது கர்மாவே கிடையாது. அந்த ஸ்பாட் பேமெண்ட் வாங்க பார்த்தீங்களா, ஜிபே பண்ணுற மாதிரி சீரியஸாகவே. ஏன்னா அவங்க விடுற ஒரு கண்ணீருக்கு நீ பதில் சொல்லணும். நீ தவறான ஒரு பையனாகட்டும், ஒரு அப்பாவுக்கு நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போ, நீ எவ்வளோ கோபக்காரனாக இருந்துட்டு போ, எவ்வளோ கெட்டவனாக கூட இருந்துட்டு போ. ஆனால் பெற்றவங்களுக்கு தலைகுனி. பெற்றவங்களை நீங்கள் எவ்வளோ தலை குனிச்சு போறியோ அவ்வளோ நீ வெளியில் தலை நிமிந்து நடக்கலாம். புரியுதுங்களா? அதே பெண்ணாகட்டும் அப்படியே கழுத்தாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க பொம்பளை பசங்க. நான் நிறைய பசங்களை தப்பாக எடுத்துக்கிட்டோட பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் எனக்கு அவன் தான் வேணும், நான் லவ் பண்ணிட்டேன், நீங்கள் வேணாம். எப்படிங்க 22 வயசு வளர்த்த ஒரு பொண்ணை இப்போ 4 மாதம் பழகினப்ப வேணான்றீங்களே? எனக்கு ஒன்றும் புரியல. லவ் முக்கியம்தான், லவ் இல்லாமல் உலகம் இல்லை, லவ் இருக்குது. ஒருத்தவங்களை அடிச்சுட்டு தான் ஒருத்தவங்க அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நம்ம இல்லைன்னா தெரிஞ்சே நம்ம செய்கிறோமுங்க. நான் யாரும் சபிக்கலை, யாரும் சாபம் விடலை. பட் அந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டப்பட்டு நீங்கள் வாழ முடியாதுமா. போராடுங்க. லவ் பண்ண போராடுறீங்கள, அவனை மாற்ற போராடுறீங்கள, அந்த மாதிரி உங்களை பேரண்ட்ஸை மாற்ற போராடுங்க. எவ்வளோ விஷயத்துக்கு உண்ணாவிரதம் பண்ணுறீங்க, வீட்டில் பண்ணுங்க, ஒத்துக்க வைங்க, காலில் விழுங்க, தப்பு இல்லையே. அதெல்லாம் செஞ்சு நீங்கள் எப்படிம்மா இல்லை சாப்பிடாமல் இருங்க 1 வாரம், செத்த படுப்புற சாவுலன்றன அந்த மாதிரி சாவு யார் வேணான்னா அவங்கள ஒத்துக்க வைங்க. பாசத்துக்கு மீறி உலகத்தில் ஒன்றும் இல்லைங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒத்துக்க வச்சு ஒரு வாரம் நீ சாப்பிடாம இருந்தால் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களுங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் ஒத்துப்பாங்கல்ல. அப்பா ஒத்துக்கலாம், அம்மா ஒத்துப்பாங்க, அம்மா ஒத்துக்கலாம், அப்பா யாருன்னா ஒரு ஆள் ஒத்துப்பாங்க. ஸோ அப்படி ஒத்துக்க வச்சு நீ ஜாம்னு பண்ணிட்டு போ. கல் தறுத்துட்டு போறியம்மா சொல்லு. 5000 கொடுத்து வாங்குற ஆடு கல் தறுக்கும் போதே மனசு கேட்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம மனசு உனக்கு 22 வயசு வரை வளர்த்த மனுஷனை கல் தறுத்துட்டு போகிற மாதிரி போகிறீங்களே, நியாயமா அது? ஒரு ஆண் கெட்டானா வீடு மட்டும்தான் கெட்டு போகும், ஒரு பெண்ணு கெட்டானா வம்சமே கெட்டு போகும். ஸோ அந்த பசங்க பண்ணுற பாவமும் அந்த காலத்தில் அன்னன்னைக்கு பதில் சொல்லியே ஆகணும், மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க பாய். நான் பெற்றோர்கள் செய்த சாபம் பிள்ளைங்க தலையில அப்படின்னு கேட்டேன். ஆனால் பிள்ளைங்கள் செய்யக்கூடிய சாபமும் அவங்களையே தாக்கும். 100% பதில் சொல்லுமா. பெற்றவங்க செய்கிறது அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க தள்ள விடியும், இருக்கிற வரையும் அவங்களது தான். ஆனால் நீங்கள் ஆடுறீங்க பாரு ஆட்டம், பரதநாட்டியம், அடடா. இராணுவத்தில் செத்தோட ஆணவத்தில் சாவரம் தான் அதிகம். நம்ம ஆளுங்க ஆணவத்தை ஆடுறாங்க. என்ன கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றினா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா இருக்கிறத நான் சொல்கிறேன். எதுக்கு இவ்வளவும் சொல்ல வரேன்னா, நீ பண்ணுற ஒரு விஷயமும் உன் பையன் உனக்கு பண்ணுவான்டா. நீ பண்ணுற ஒரு விஷயம் உன் பொண்ணு உனக்கு பண்ணும். நீ அங்கே அழு வச்ச மாதிரி உன் பொண்ணு உன்னை அழு வைக்கும். நீ அப்பா அம்மா தலைகுனி வச்ச மாதிரி உன் பொண்ணு உன்னை தலைகுனி வைப்பா. கடவுள் அதுதான் விடுவான். நீ என்ன ஆடுறா தன் வினை தன்னை சூட மாதிரி உனக்கு நீயே ஒரு நாள் நிற்ப. எதுக்குடா அதை செய்கிறீங்க? அதைத்தான் சொல்கிறேன். போராடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு லவ் பண்ண வேணான்னு சொல்ல, லவ் பண்ணுங்கள், லவ் தான் வாழ்க்கையே. லவ் பண்ணுங்கள், வீட்டில் பர்மிஷன் வாங்குங்க, இல்லையா வீட்டில் கெஞ்சிங்க, காலில் விடுங்க, உண்ணாவிரதம் பண்ணுங்கள், போராட்டம் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணி சாவுங்க. ஆனால் கழுத்து எடுத்துகிட்டு போகாதீங்க. போய் இங்கேருந்து உக்காந்துக்கிட்டு ஒருத்தர் அழுவும்போது நான் ஃபீஸ் வாங்குறேன், வேலை செய்கிறேன், நான் வர வைக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல, வர வச்சிருவேன். அது எதுக்குன்ற நான் பெற்றவங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்கன்னு தான் சொல்கிறேன். நீ பெற்றவங்களை கஷ்டப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்த சரித்திரமே யாரும் இல்லைங்க.
உண்மை பாய், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நெகிழ வைக்கும் தருணமா இருந்தது நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும். கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு இது கண்டிப்பா தேவையான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். நன்றி. நன்றிம்மா.